சிம்டம்ஸ் வச்சு அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அப்படின்றத கணக்கிடுவாங்க. நம்ம முன்னோர்கள் அதை நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஒரு பெண் கன்சீவ் ஆனதுமே ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்க, அது ஆணா பெண்ணா, இது ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்றத தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, செகண்ட் கன்சீவ் ஆகிறவங்களுக்குமே இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த குழந்தைனாலும் நம்ம குழந்தை தான். ஃபஸ்ட்டு அறிகுறி காலையில் சோர்வு. மார்னிங் அதிகமாக கொமட்டல் வாமிட் இருக்கவங்களுக்கு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கலாம். கன்சீவாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோர்வாக தான் இருக்கும் காலையில். ஆனால் அதை விட அதிகமான சோர்வு, அதிகமான மயக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ஒன்று கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்கள் முகத்தில் பருக்கள், தேவையற்ற முடி கூட சிலருக்கு உண்டாகக்கூடும். இது இயல்பான ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படக்கூடியது. பருக்கள் அதிகமாகவும் கொப்புளங்கள், தடிப்புகள், பருக்கட்டிகள்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா, இது கன்சீவான 10 மாதமும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது. 3வது வயிற்றின் வடிவம். ஆண் குழந்தையை சுமக்கும் கர்ப்பிணியை காட்டிலும் பெண் குழந்தையை சுமக்கும் கர்ப்பிணிகள் வயிறு பெரிதாக இருக்கும். இயல்பாகவே வயிறு பெரிதாகத்தான் இருக்கும். அதை காட்டிலும் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். உங்கள் குழந்தையோட உடல் வயிற்றின் நடுவில் இருந்துச்சுனாலும் அது பெண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள். 4வது குழந்தையின் இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 140லேருந்து 140 வரைக்குமே இருக்கும். அதற்கு மேலே இருந்துச்சுன்னா கருவில் வரும் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். இதுதான் முக்கியமான அறிகுறியாக இருக்குது. இதை குறித்த ஆய்வுகள் எதுவும் இல்லைன்றாலும் பெரும்பாலான அளவுக்கு இந்த கணிப்பு